முற்றிலும் மாறுபட்ட மனதை பதற வைக்கும் மாய உலகம். உங்களின் மதிநுட்பத்திற்கு விடப்படும் சவால். காணத் தயாராகுங்கள். கலைகள், தேடல்கள் நிறைந்தது. ஒரு கலைஞன் தன்னுடைய தேடல்களை என்று நிறுத்திக் கொள்கின்றானோ அன்றிலிருந்தே கலைஞனோடு சேர்ந்து அக்கலையும் அழிவதற்கான காலம் தொடங்கிவிடும். ஆனால் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு தோன்றிய மேஜிக் கலை ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு சிலரின் அயராத முயற்சியால் உயிர்ப்புடன் வாழ்ந்து வளர்ந்து வருகிறது. அந்த ஒரு சிலரின் பட்டியலில் தயாவும் தன்னை இணைத்துக் கொண்டுள்ளார். ஹாய் சார். என்ன சார் தனிமையில் உட்காந்து என்ன பண்ணிட்டுருக்கீங்க? ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்கெட்ச் பண்ணி. ஓ, நீங்கள் ட்ராயிங் எந்த மாதிரி ட்ராயிங்ஸ்லாம் வரைவீங்க சார்? எனக்கு எந்த ஆப்ஜெக்டை பார்த்தாலும், இல்லை ஏதாவது ஒரு நேச்சுரல் சீனு, இல்லை ஒரு பேர்ட்ஸு, ஒரு அனிமல்ஸு, எதை பார்த்தாலும் வரைஞ்சிடும் சார். ஓகே, சரி. நீங்கள் ஒரு ஆர்ட் வரையறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்குவீங்க? ஒரு அந்த டிராயிங்கோட ரியலிஸ்டிக் உருவத்தை பொறுத்து சார். இல்லை நார்மலாக வரையினா ஒரு 3 நிமிஷத்தில் வரைஞ்சிடும். 3 நிமிஷத்தில் வரைஞ்சிருவீங்களா? ஆமாம் சார். ஓகே, இப்போ என்ன வரைஞ்சிட முடியுமா? கண்டிப்பாக முடியும். நான் எப்படி நின்னாலும் வரைய முடியல? கண்டிப்பாக வரையும். நீங்கள் எந்த பொசிஷனில் நின்னாலும் வரைஞ்சிடும். சரி சார், நான் வந்து இப்போ கண்டிப்பாக சார். ஃபென்டாஸ்டிக் சார், சூப்பராக வரைஞ்சிருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் சார். ரொம்ப அந்த 52 கார்ட்ஸு எக்ஸலண்ட்டாக இருக்குது. என்னை வந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் பார்த்துருக்கேன், பட் இந்த மாதிரி ஒரு பென்சிலில் வந்து இவ்வளோ தூரம் அழகாக வரைஞ்சது நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார். அது எனக்கு தரீங்களா? நான் மேஜிக்கில் நிறைய பேருக்கு மேஜிக்கில் கிஃப்ட் நிறையா வர வச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு மேஜிக் பண்ணேன், பட் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான. பிடிக்குமா உங்களுக்கு மேஜிக்கு? கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு வேண்டி நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். உங்ககிட்ட ஏதாவது பொருள் இருக்கா சார்? ஓகே. ஓ, இதெல்லாம் என்ன சார்? இது கலர் ரெஃபரன்ஸுக்காக நான் சில சீனரிஸ் வச்சேன். ஓகே சார். ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது சார். இது வந்து எதுக்கு நீங்கள் இதை கலெக்ஷன் பண்ணி வச்சுருக்கீங்க? கலர் ரெஃபரன்ஸுக்கும் பெர்ஸ்பெக்டிவ் வியூவுக்கு சில இதுக்காக நான் வச்சுருக்கேன் சார். இது என்ன சார்? இது ரெட் அண்ட் க்ரீன் காம்ப்ளிமெண்ட் கலரு. அதனால் இந்த ஆமாம், அந்த ரோஸ் வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே ஃப்ளவர்னால் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த செடியோட அந்த ஃப்ளவர் இருக்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் வச்சு காம்ப்ளிமெண்ட் கலர். காம்ப்ளிமெண்ட் கலர் இல்லை, காம்ப்ளிமெண்ட் கலர்.
பட் அதோட பேஸ் தான் இந்த லேடிக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர். ஆமாம், க்ரீன் அண்ட் ரெட் ஆப்போசிட் ஆஃப் த கலர் வீல்ஸ். ஓகே, இது வந்து எப்படி சார் சீனரி? இது சீனரிஸ். இப்போ சில பிளான்ஸ் ரெஃபரன்ஸ், சில கலர் நாலேஜ் வேணும்னா அந்த கலர் நாலேஜுக்காக நான் அதை பார்ப்பேன் சார். ஓ, கண்டிப்பாக இதுக்கு வேண்டிய. ஆமாம், அதுக்காக அந்த ரெஃபரன்ஸ். ஓகே, இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அதை அப்படியே மெமரியில் வச்சுட்டு அதை வச்சுட்டு ஒரு கற்பனையாக வேற ஒரு இமேஜை நான் கொண்டு வரைவேன். சரி சார், ஒரு இமேஜ். இப்போது இங்கே 4 விதமான டிசைன்ஸ், டிஃப்ரெண்டான சீனரிஸ் எல்லாம் இருக்குது. பட் இதில் நீங்கள் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்கள் சார். அதை வச்சு நான் ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதில் 1 2 3 4 4 இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4ல் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணலாம். 1 2 3 4 உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒன்று. நீங்கள் கேர்ள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், ஓகே. பொதுவாகவே ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து லேடிஸ்னு ரொம்ப பிடிக்கும். அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இதை சூஸ் பண்ணுறேன் சார். ஓகே, எது சார் சூஸ் பண்ணியிருக்கீங்க? ஓகே, சரி, நீங்கள் இது சூஸ் பண்ணியிருக்கீங்க. பேலன்ஸ் நான் உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஓகே, நான் வந்து இதை வச்சு இன்றைக்கி ஒரு மேஜிக் பண்ண போகிறேன். ஓகேவா? கிளியராக வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் 3 நிமிஷத்தில் வரைஞ்சிங்க. நான் ஒரு செகண்டில் இந்த கலர் மாதிரி இருக்கு. நீங்கள் பாருங்களேன். எப்படி சாத்தியம் சார்? இது ஆச்சரியமாக இருக்குது சார். இது வச்சுக்கங்க. தேங்க்யூ வெரி மச். இதுக்கு அடுத்த மேஜிக் ஒன்று இருக்குது. ரொம்ப அட்வான்ஸ் லெவலில் பண்ண போகிறேன். ஓவியர் ஒருவரை சந்தித்த தயா அவரிடம் இருந்த சில புகைப்படங்களை கேட்டுப் பெறுகிறார். மேஜிக்கை செய்து காட்ட ஓவியரே ஒரு புகைப்படத்தை தேர்ந்தெடுக்க நொடி பொழுதில் அந்த புகைப்படத்தில் இருந்த பெண்ணின் உடையை வேறு நிறத்திற்கு மாற்றிக் காட்டி அசத்தினார். இதைத் தொடர்ந்து நடந்த அதிசயத்தை காண காத்திருங்கள். இடைவேளைக்குப் பிறகு. சைக்காலஜி எனப்படும் உளவியல் அல்லது மனோதத்துவ முறையில் மனிதனின் மனங்களுக்குள் புக முடியும் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நேக்ரோ அனலைசிஸ், பிரெயின் மாப்பிங் அல்லது பாலிகிராப் டெஸ்ட் போன்றவை கூட மனதை பாதி மயக்க நிலைக்கு கொண்டு சென்று ஒருவரின் ஆழ் மனதில் ஒளிந்து கொண்டிருக்கும் உண்மைகளை கண்டறிய பயன்படுத்தப்படுகிறது. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. சார், இதுக்கு முன்னால் ஒரு மேஜிக் நான் பண்ணேன். நீங்கள் 3 நிமிஷத்தில் வரைஞ்சிங்க. நான் ஒரு செகண்டில் அதை சேஞ்ச் பண்ணி காட்டேன். இந்த மேஜிக் வந்து மைண்ட் ரீட் பண்ணி, மைண்ட் சம்மந்தப்பட்ட மேஜிக். மைண்ட் ரீட் பண்ணுறது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது என்னால் சொல்ல முடியும். நம்புறீங்களா? தெரியலீங்களா? இப்போ நான் உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறது நான் சொல்ல முடியுமா? எனக்கு தெரியலீங்களா. அது எப்படி? இல்லை, உங்களுக்கு மேஜிக் மேலே அந்த மாதிரி நம்பிக்கை இருக்கா? தெரியலீங்களா, எனக்கு தெரியல. ஓகே, இப்போ நீங்கள் எப்படி ஒரு 3 நிமிஷத்தில் ஒரு ஆர்ட் என்னை பார்த்து வரைஞ்சிங்களா? அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது உங்களுக்கு. ஏதாவது ஒரு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி ஏதோ என்னோட மேஜிக்கில் எனக்கு ஒரு மேஜிக்கில் ஒரு பவர் இருக்குது. ஸோ மேஜிக் பவர் அதை நான் இப்போ யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் மனசில் எந்த ஒரு பொருளை வேணாலும் நீங்கள் நினச்சிக்கலாம். ஓகேவா? நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டாம். அது உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிங்க. சரி, ஓகேவா? நினச்சிட்டிங்களா? நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே வரைங்க. ஓகேவா? நீங்கள் என்ன வரைய போகிறீங்க எனக்கு சொல்ல வேண்டாம். ஓகேவா? அப்படியே நீங்கள் அது அந்த பேடை எடுத்துங்க. எனக்கு ஒரு பேடும் பென்சிலும் கொடுங்க. ஓகே,
நீங்கள் மனசில் ஒரு பொருளை நினச்சிட்டிங்களே, அது திங்க் பண்ணிக்கங்க. ரைட், கொஞ்சம் அப்படியே இருங்க. எனி சேஞ்ச் யூ மைண்ட்? ஏதாவது மனசில் மாற்றிக்கிறீங்களா? அதை இல்லை சார், முடிவு பண்ணிட்டீங்களா? அதை மாற்ற போகிறதில்ல. டிசைட் பண்ணி ஓகே சார், நீங்கள் வரைகிறது என்னன்னு எனக்கு காட்ட வேண்டாம். ஓகே, நான் என்ன வரைய போகிறதுன்னு நீங்கள் பார்க்க முடியாது, அவங்களுக்கும் தெரியாது. ஓகேவா? நீங்கள் டேர்ன் பண்ணி நில்லுங்க. நானும் திரும்பிட்டேன் சார். ஓகே, நீங்கள் உங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதை அப்படியே அந்த பேடில் வரைஞ்சிருங்க. ரெடிங்களா? வரைய போகலாமா? ஓகே, ரெடி, வரைங்க. சார் வரைஞ்சிட்டிங்களா? நான் வரைஞ்சிட்டேன் சார். நீங்கள் வரைஞ்சிட்டீங்களா? சீக்கிரம் வரைஞ்சிட்டீங்க, நான் வரைஞ்சிட்ருக்கேன், இருங்க. சார் நல்லா வரைங்க சார். சார் நீங்கள் மனசில் நினச்சது தானே சார் வரைஞ்சிருக்கீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக. ஓகே, நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கிங்க சார். அந்த இதை வரைஞ்சதை காட்டாதீங்க எனக்கு. ஓகேவா? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? அப்படியே டேர்ன் பண்ணுங்க. ஓகே, இப்படி வச்சுக்க. எனக்கு தெரியுமா நீங்கள் என்ன வரைஞ்சிருக்கீங்கன்னு? தெரிய வாய்ப்பு இல்லை. வாய்ப்பே இல்லை. பட் நீங்கள் ரெகுலராக இந்த மாதிரி விஷயங்கள் வரைவீங்க, இல்லை இது இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஏதாவது நினச்சி வரைஞ்சிருக்கா? இல்லை, நான் ஸ்பெஷலாக எதுவும் நினைக்கல. நான் ரெகுலராக எப்பயுமே ஆர்டிஸ்ட் மைண்டில் என்ன தோணுதோ அதை வரையும். அதை நான் என்னோட மைண்டுக்கு நான் வரைஞ்சிருக்கீங்க. சரி, ஃபஸ்ட்டு நான் வரைஞ்சது இப்படியே இங்கே வச்சுருக்கேன், நீங்கள் ஓப்பன் பண்ணி காட்டிடுங்க. ஓகே, ஆடியன்ஸ்க்கு என்னங்கிறது நீங்கள் அப்படியே அதை ஓப்பன் பண்ணுங்கள். என்ன வரைஞ்சிருக்கீங்க? சார் என்ன சார் வரைஞ்சிருக்கீங்க? ஒரு மூக்கு கண்ணாடி, ஒரு புக்கு வரைஞ்சிருக்கேன். ஒரு மூக்கு கண்ணாடி, ஒரு புக்கு மனசில் இதுதான் நினச்சிங்களா? அது எனக்கு முதல்லயே தெரியும் சார். ஏன்னா நானும் நீங்களும் ஒரே மாதிரி தான் வரைஞ்சிருக்கோம். ஆனால் உங்களவுக்கு என்னால் ஆர்டிஸ்ட் நீங்கள், அதனால் வரைய முடியாது அந்த அளவுக்கு. கண்ணாடி, ஜெயா டிவியில் அவர் அடிக்கடி பார்த்துருக்கேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். அவர் பண்ணும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அவர் பண்ணும்போது எப்படி பண்ணுறாரு, இதெல்லாம் நம்ம சாதாரண மனுஷனால இது சாத்தியமா அப்படின்னு ரொம்ப இதாக இருக்கும். நான் அந்த நிறைய போர்ட்ரேட்டு, அந்த இமேஜ்லாம் நிறைய கலெக்ட் பண்ணி வச்சுருந்தேன், சில பிக்சர், ரெஃபரன்ஸ் பிக்சர்லாம். அவர் அந்த பிக்சரை எடுத்து அந்த பிக்சரில் அந்த காஸ்டியூம் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது சாதாரண ஒரு மனுஷனால் அது எப்படி மாற்றினாருன்றது எனக்கு இன்னி வரைக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. நான் வரைஞ்ச அந்த டிராயிங்கை அவர் அதே டைமில் அவரும் வரைஞ்சி என் மனசில் என்ன இருக்குன்றது, ஆழ் மனசில் என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதையும் அவர் வரைஞ்சது எனக்கு என்னால் நம்பவே முடியல. இப்போ பார்வையாளரின் ஆழ் மனதை ஆராய்ந்து அவர்களை கட்டுப்படுத்த தெரிந்த தயா இங்கு ஓவியர் ஒருவரின் மனதில் நினைத்ததை சொல்லும் விதமாக அந்த ஓவியர் வரைந்த படத்தையே தயாவும் வரைந்து அசத்தினார்.
அடுத்ததாக தயா நிகழ்த்தி காட்டிய மாயா ஜாலத்தை காண காத்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு ஒன்பதாம் நூற்றாண்டில் சீனாவை ஆண்ட தங் வம்சத்தை சேர்ந்தவர்கள் சீட்டாட்டங்களை கண்டுபிடித்துள்ளனர். ஆரம்ப காலத்தில் சீட்டாட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் சீட்டுகளில் வெறும் சித்திரங்கள் மட்டுமே இடம் பெற்றிருந்தது. 15ஆம் நூற்றாண்டில்தான் சித்திரங்களோடு சேர்த்து எண்களைக் கொண்ட சீட்டுகள் புழக்கத்திற்கு வந்தன. இது ஜெயா டிவி வழங்கும் மந்திரம் ஒரு தந்திரம் சீசன் 2. ஓகே, எல்லாமே டிஃப்ரெண்டான கார்ட்ஸ். கிளியர்? எல்லாருக்கும் தெரியும் இந்த மாதிரி ஒரு சஃபில் இருக்கு. கிளியர்? மிக்ஸ் ஆகிருக்குமா? ஆயிருக்காதா? ஆயிருக்கும். எவ்ரி சிங்கிள் கார்டு யூ வாட்ச் எல்லாமே டிஃப்ரெண்டான கார்டு. ஓகே, இந்த செகண்ட்லேருந்து இங்கே பாருங்க, நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இந்த செகண்ட்லேருந்து இந்த கார்டை நான் தொட போகிறது கிடையாது. என்னோட கையை நான் இப்படி கட்டிக்கிறேன். வேணா கார்டை நான் தொட போகிறதில்ல. இந்த மேஜிக்கை பண்ண போகிறது எல்லாமே நீங்கள் தான் இனிமேல் பண்ணுவீங்க. நான் இந்த கார்டை தொட போகிறதில்ல. ஏன்னா நான் கார்டு கையில் வச்சு மேஜிக் பண்ணால் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும். பார்க்குறவங்களுக்கு அதான் நினைப்பாங்க, அவர் என்ன வேணால் பண்ணலாம். ஏன்னா கேம்பிளிங் நான் சொல்லியிருக்கேன், வேகம் ஸ்பீடு நீங்கள் சொன்னீங்க, ட்ரிக்ஸு டக்குன்னு நடக்கும். ஆனால் இப்போ நான் கார்டை தொடாமல் இந்த மேஜிக்கு நான் பண்ண போகிறேன். எப்படிங்கிறது பாருங்கள். சரி, நான் கார்டை டச் பண்ண போகிறதில்ல. நீங்கள் இந்த கார்டை அப்படியே ஒரு ஆஃப் உங்களுக்கு பிடிச்ச இடத்துல எது வேணால் எடுங்க, எவ்வளோ வேணால் எடுங்க. எடுத்து இங்கே வச்சிருங்க தள்ளி. ஓகே, அதுலேருந்து நீங்கள் ஒரு ஆஃப் எடுங்களேன். எல்லோரும் உங்களோட ஃப்ரீ சாய்ஸ் தான். நான் இவ்வளோ தான் எடுக்கணும்னு கிடையாது. வச்சுடுங்க. நீங்கள் இதிலிருந்தோ இல்லை இதிலிருந்தோ ஏதாவது ஒரு ஆஃப் எடுங்க. எதில் வேணால் எடுத்து அந்த கடைசியில் வச்சுருங்க. கடைசி. ஓகே, இது தள்ளி வச்சுருங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபைல். ஓகே, இப்போது ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்ச இடத்துல நீங்கள் கட் பண்ணியிருக்கீங்க ஒவ்வொரு பார்ட். ஓகே, இப்போது இது 4 ஃபைல் இருக்குது. நீங்கள் இந்த முதல் ஃபைல் எடுங்க, யார் வேணாலும் எடுத்துக்கங்க. இந்த முதல் ஃபைல் எடுத்திருக்கீங்க. மேல் இருக்கிற 3 கார்டு எடுத்து 1 2 3ன்னு சொல்லி கீழே வச்சுருங்க. 1 2 3. ஒரு கார்டு எடுத்து இங்கே வைங்க, அது அடுத்த கார்டு எடுத்து இங்கே வைங்க, அடுத்த கார்டு எடுத்து இங்கே வச்சுருங்க. உங்களோட விருப்பத்துக்கு எந்த கார்டு வேணாலும் நீங்கள் எங்கே வேணால் வைக்கலாம். 1 அங்கிருந்து இங்கே. ஓகே, வச்சுருங்க. இந்த நீங்கள் இந்த ஃபைல் எடுத்துங்க. ஒரு தடவை வேணால் மிக்ஸ் பண்ணுறது இருந்தால் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு கார்டை எடுத்து நீங்கள் ஒவ்வொரு ஃபைல் மேலே வச்சுருங்க. மேலே இருக்க டாப் கார்டு 1 2 3 வைக்க. இங்கே வை, இங்கே தான். அடுத்தது இன்னொருத்தர் நீங்கள் ஒரு பேக் எடுத்துங்க. சும்மா 3 கார்டு கீழே எடுத்து வைங்க. ஓகே, ஒவ்வொரு கார்டு மேலே பண்ணணும். மாசையா பண்ணிக்க. ஓகே, இதை எவ்வளோ தடவை பண்ணாலும் சஃபில் தாங்க. ஓகே, சரி. ஓகே, வச்சுருங்க. நீங்கள் ஒரு கார்டு எடுத்துக்கங்க. சும்மா இங்கே இந்த 3 மேலே இருக்கிற 3 கார்டு கீழே போயிடுங்க. 1 2 3. ஒவ்வொரு கார்டு இது மேலே வைங்க. 1 இது 2 இது 3. அதை அப்படியே அங்கே வச்சுருங்க. நான் டச் பண்ணல. நீங்கள் அந்த ஃபைல் மட்டும் சரியாக கரெக்டாக ஆர்டர் பண்ணிக்கணும். மாற்ற வேணாம். அப்படியே அப்படி கரெக்டாக. ஓகே, மைக்கு கையில் எடுத்துக்க. நான் ஏதாவது கார்டை டச் பண்ணேன்னா நீங்கள் ஒரு மாதிரி சஃபில் பண்ணீங்க, நீங்கள் ஒரு மாதிரி சஃபில், நீங்கள் இடையிலேருந்து என்னென்னவோ பண்ணீங்க. ஏதோ கன்ஃபியூஸ் மாதிரி, எனக்கே தெரில. பட் மேலே என்ன கார்டு இருக்குதுன்னு யாராவது கெஸ் பண்ண முடியுமா? டாப்பில் என்ன கார்டு வந்திருக்கும்? நான் தொடவே கிடையாது கார்டை. ஸ்டில் நான் கார்டுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கேன். நீங்கள் தான் எல்லாமே பண்ணீங்க. மேஜிக் பொறுத்தளவுக்கு நான் இதில் கலந்துக்கவே இல்லை. எல்லா மேஜிக் நீங்கள் தான் பண்ணீங்க. சரி, மேலே என்ன கார்டுன்னு யாராவது சொல்ல முடியுமா? கரெக்டாக சொன்னீங்கன்னா 1,00,000 ரூபாய் கிஃப்ட் இருக்குது உங்களுக்கு. கரெக்டாக சொல்லிட்டீங்கன்னா 7 ஸ்பேடா? தப்பாக இருந்ததுன்னா 5,000 ரூபாய் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் வேண்டாமா? சரி, 2,000 ருபீஸ் கட்டுங்க. வேண்டாமா?
வின் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாங்க, தோத்துட்டார் உங்களுக்கு கொடுத்துட்றேன் வின் பண்ணா. வின் பண்ணா இல்லையே என்ன நீங்கள் வெறும் 2000 ரூபாய் தான் கட்டுறீங்க, ஆனால் நாங்கள் உங்களுக்கு வின் பண்ணால் 1 லட்சம் ரூபாய் தர்றோம். கேம்பிளிங் வேண்டாமா, விளையாடக்கூடாது. சரி ஓகே, நான் மேலே என்ன கார்டுங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் 4 பேரும் ரொம்ப பிடிச்சமான ஒரு கார்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு எல்லாம் உங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கிற கார்டு என்னங்கிறது தெரியும். ஓப்பன் பண்ணுங்கள். அது ஃபர்ஸ்ட் கார்டு ஐ திங்க் இஸ் குயின்ங்கிற கார்டை நீங்கள் எடுத்திருப்பீங்க. அப்படியே டேர்ன் பண்ணி வைங்க குயின். ஓகேவா? நெக்ஸ்ட் கார்டை நீங்கள் ஓப்பன் பண்ணுங்களேன். அடுத்தது அதுவும் குயின் தான், எக்ஸாக்ட்லி அங்கே வைங்க. என்ன 4 பேரும் ஒரே மாதிரி தான் சூஸ் பண்ண போகிறீங்களாட்டிருக்கு. அடுத்ததும் எக்ஸாக்ட்லி இந்த குயின் கார்டு. நெக்ஸ்ட் இன்னொரு கார்டு எடுங்க, அதுவும் குயின். 4 பேருக்கு ரொம்ப குயின் பிடிக்குமா? செக் பண்ணி பாருங்கள் அதில் வேறு ஏதாவது குயின் இருக்காங்கிறது. ஓவியர் ஒருவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட புகைப்படத்தில் நொடிப்பொழுதில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. மற்றவர்களின் மனங்களுக்குள் தன்னால் புக முடியும் என நிரூபிக்கும் விதமாக ஓவியர் வரைந்த படத்தையே தானும் வரைந்து காட்டியது. மேலும் தன்னுடைய கைகளால் தொடாமல் பார்வையாளர்களை கொண்டு மட்டுமே காடுகளில் அதிசயத்தை நிகழ்த்தி காட்டியது என பல்வேறு மாயாஜாலங்களை நிகழ்த்தி காட்டிய தயா மேலும் பல வியக்க வைக்கும் மேஜிக்குகளோடு உங்களை சந்திக்கப் போகிறார். காண காத்திருங்கள் அடுத்த வாரம் வரை.